1843 ஆங்கிலேயர்கள் யாரையுமே அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இருந்தாலுமே படியாளன்ற ஒரு டைப்ல கடன் வாங்கினவங்க அதிக வட்டிக்கு கட்ட முடியாம போனவங்க எல்லாம் பத்திரத்துல கை நாட்ட வச்சு இந்த கடனை கட்டி முடிக்கிறவருக்கு எங்களுக்கு அடிமையா தான் வாழணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இதனாலேயே பரம்பரையா அடிமையா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதே மாதிரி ஒருத்தன் இவங்க கிட்ட அடிமையா இருக்க முடியாம தப்பிக்க ட்ரை பண்ணுவோம். சோ அவனை கட்டி வச்சு அடிக்கிறாங்க. நாங்க வேலை செய்யறவங்களை பார்த்து நீங்களும் இது மாதிரி தப்பிக்க ட்ரை பண்ணீங்கன்னா இங்க இருந்து ஒருத்தவங்க கூட உயிரோட போக முடியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இவங்களும் பயத்தோட அதை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சாப்பிட ஒழுங்கா சாப்பாடும் இல்லாம ஒரு சின்ன பையன் நாய் கடிச்சு போட்ட துண்டு எலும்பு அதை உடைச்சு சாப்பிட்டு இருக்கான். அதுலயும் சில பேர் இந்த கொடுமை தாங்க முடியாம விஷத்தை குடிச்சிடறாங்க. இருந்தாலுமே அவனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சாணிலாம் கரைச்சு உயிரை காப்பாத்துறாங்க. ஆக்சுவலா இவங்க செய்யற வேலைக்கு கரெக்டா சம்பளமும் தராம படிநெல்லு கூட கொஞ்சம் தான் தராங்க. அதனால இவங்க வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒரு அம்மா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து எஜமான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவரும் போறாரு. ஆக்சுவலா அங்க டெல்லி கோட்டையை இவங்க ஆளுங்களாம் சேர்ந்து கைப்பற்றிடுவாங்க. அதனால பெரிய மீட்டிங் நடத்த போறாங்க. அதனால இவரையும் வர சொல்லியிருப்பாங்க. அதனால தான் துணைக்கு இவரை கூப்பிட்டு இருப்பாங்க. இதை இவர்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் நாளைக்கு சீக்கிரமா வந்துரு, போகும்போது அவங்க கிட்ட கஞ்சியை கொடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. இவங்க அடி வாங்கினவருக்கு இவரும் கஞ்சி எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. அப்ப இவர் அவங்க கிட்ட நீ வாங்கின கடனை சீக்கிரமா வேலை செஞ்சு கொடுத்துட்டு இங்க இருந்து போற வழியை பாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அவரு நீ எவ்வளவு காசை கொடுத்தாலுமே அதுக்கு ஏத்த மாதிரி வட்டி அதிகப்படுத்தி உன்னை இங்கேயே வேலை செய்ய சொல்லுவாங்க, நீ இன்னுமா இவங்கள நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறான். ஆக்சுவலா நானுமே ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா முதல் ராத்திரி அவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இட்டுட்டு போயிட்டாங்க. பட் அவங்க மனைவி வந்ததுமே நான் உன்னை நம்பி தானே வந்தேன், என்னையா விட்டுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆனா உடனே திரும்பவும் அந்த எஜமான் முன்னாள் நைட்டு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட மனைவியை திரும்பவும் கூப்பிட்டா, நான் அனுப்ப முடியாதுன்னு தான் சொல்லியிருந்தேன், அதனால தான் என்னை வச்சு அடிச்சான்னு சொல்லிட்டு சொல்றான். சோ அந்த அவமானம் தாங்க முடியாம என்னோட மனைவி இறந்துட்டாங்க, அதனால தான் இவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதுமே அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃபை பாக்குறாரு. அப்பதான் ஒய்ஃப் அவங்க கடனை கட்டுறதுக்காக காசெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. சோ இந்த காசை கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இருந்தாலுமே நம்ம கணக்கு போட்டு பார்த்ததுல நம்ம கிட்ட இருக்க காசே போதுமானது. சோ எஜமான் கிட்ட போகும்போது பேசி பாருன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. அண்ட் போகும்போது அந்த எஜமான் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்றாரு. ஆனா அவர் கோவமா தான் போயிட்டு போய் இவர் சொல்ல முடியாம போகுது. ஒரு கட்டத்துல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் சேர்த்து வச்சிடா, சோ உங்ககிட்ட இருந்து கொடுத்துட்டு நான் கிளம்பவான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவர் கோவத்துல அவங்க இட்டு உடைச்சிறாரு. இப்பதான் இவனுக்கு அந்த அடி வாங்கின சொன்னது புரிய வந்திருக்கு. சோ கோவத்துல இவர் அடிக்க ஆரம்பிச்சு இவங்க ரெண்டு பேரும் சண்டை வந்து அந்த எஜமான கல்லெடுத்து போட்டு அங்கேயே போட்டு தள்ளிடுறான். ஆனா இந்த எஜமானோட மனைவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போய் இந்த 3 பேரையும் கட்டி வச்சு குடும்பத்தோட எரிச்சிடறாங்க.